வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் அருமையான சுவையில் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ஈவன் நல்ல சூடான சாதத்து கூட சாப்பிட்றது கூட அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. 10 நிமிஷம் தான் செய்கிறதுக்கு ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 துண்டு இஞ்சிகள், 6 பல்லு பூண்டுகளை தோல்கள் நீக்கி இது போல் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லி விதைகளை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், இது போல் நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். இது இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வைத்துட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடான பிறகு 2 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 பிரிஞ்சி இலைகளை சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது பொரிந்த பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்ல பொடிசாக இருக்கணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பக்கம் வரும் வரை வதக்கிக்கலாம். இப்போ இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம அரைத்து வைத்த விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இது போல் கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது நல்ல குயிக்காக நமக்கு இந்த தக்காளிகள்லாம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்காக தான் நம்ம இதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி, சோம்பெல்லாம் அப்படியே பச்சையாகவே அரைச்சிருக்கிறோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகும் வரை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிக்சடு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த பக்குவத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தயிர் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். இது போல் தயிர் சேர்க்கும் போது ரியலி இந்த கிரேவி நல்ல ஒரு க்ரீமியாக டேஸ்ட்டாக கிடைக்குங்க. ஆனால் இந்த தயிர் சேர்க்கும் போது அது புளிப்பில்லாத தயிராக, ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணியை அதிகமாக சேர்க்க வேணாம். இது போல் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. உப்புகள் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ஆல்ரெடி 3 உருளைக்கிழங்குகளை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி இது போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், ஒன்று பாதியாக இது போல் மசிச்சு வச்சுக்கணும். இந்த பக்குவத்தில் இந்த உருளைக்கிழங்குகளை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குகளை ரொம்ப மசிச்சிடக்கூடாதுங்க. ஒன்று பாதியாக இது போல் மசிச்சுக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு உப்பு பதம் மாறும். அதனால் ஃபைனலாக ஒரு முறை உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ பார்க்கலாங்க, நமக்கு கரெக்டாக கிரேவி பக்குவத்தில் நமக்கு வந்திருக்குது. எண்ணெய்கள்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இது போல் தூவி விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட கஸ்தூரி மேகி இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் நீங்கள் லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குல்ல. முக்கியமாக இந்த கிரேவி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 2 சப்பாத்தி சேர்த்து கட்டாயமாக 4 சப்பாத்தியாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் தோசை இட்லிக்கு கூட அருமையாக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 தக்காளி சேர்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் தயிர் சேர்க்கும் போது புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நிறைய குழம்பு வகைகள், ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் இது போல் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோக்களை ஓப்பன் பண்ணி செய்து பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.